ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை தாட்டி பூசணிக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம். பட் இந்த மெத்தட் வச்சு செஞ்சு பாருங்களே. இந்த பொரியல் சைட் டிஷ் மாதிரி இல்லைங்க, அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான பொரியல். நீங்கள் இந்த மெத்தட் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ஈஸியான மெத்தட்லே மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். ஒரு பாத்திரத்தில் முதல்ல 2-3 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு போட்டு உடனே ஒரு மீடியம் சைஸ் சாப்டு வெங்காயம், க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் நீங்கள் விதையை எடுத்து பீசஸ் பண்ணி போடுங்க, கருவேப்பிலை, க்ரஷ்டு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டு 8லேருந்து 10 நம்பர் க்ரஷ் பண்ணி போடுங்க. சும்மா ஃபியூ செகண்ட் ஃப்ரை பண்ண போதுங்க. நம்ம வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனாங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வந்தால் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சீரகம் பவுடர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இந்த டைம் மஞ்சள் பூசணிக்காய் பீசஸ் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுடுங்க. இப்போது மஞ்சள் பூசணிக்காய் போடலாம். சில பேர் தோல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸ் பண்ணுவீங்க. நான் இன்றைக்கி தோல் வச்சு போடுறேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், அதுக்காக எப்படியே போடுங்க. தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டு உடனே தண்ணி 1/2 கப் போடுங்க. ஜாஸ்தி போடாதீங்க, சும்மா 1/2 கப் தண்ணியிலே நல்லா குக் ஆயிரும். கலந்து விடுங்க. இந்த பூசணிக்காய் பொரியல் மட்டும் இல்லைங்க, பாயாசம் கூட ரெடி பண்ணலாம். இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. சீக்கிரமாக குக் ஆயிரும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், நம்ம மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. கலந்து விடுங்க. தண்ணி நம்ம போட்டோம் இல்லை, எல்லாமே அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிட்டேன். நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லாஸ்ட்டில் அடுப்பு சிம்மாக வச்சுட்டு சும்மா 4 பீஸ் தேங்காய் நல்லா தண்ணி இல்லாது கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. தேங்காய் மட்டும் இல்லைங்க, கூடவே கடலக்காய் பவுடர் 100 கிராம் கடலக்காய் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி போடுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். லாஸ்ட்டு ஃப்ரெஷ் மல்லி பீசஸ் பண்ணி போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. ஸ்வீட்டாக சூடான பொரியல். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு குழம்பு, ஒயிட் ரைஸ் கூட இந்த மாதிரி பொரியல் சைட் டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியான பொரியல். நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது சர்வ் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் இந்த மஞ்சள் பூசணிக்காய் தோல் எடுத்து செய்வாங்க. பட் நம்ம இன்றைக்கி தோல் வச்சு அப்படியே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மஞ்சள் பூசணிக்காய் வச்சு பாயாசம் கூட ரெடி பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.